பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய 30, 31, 1ஆம் தேதி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில தியானம் செய்ய போறார். ஏன்னா கடந்த தேர்தல் நிறைவு சமயத்துல இமய பனிமலையில் இருந்தார். இந்த தேர்தல் நிறைவு சமயத்தில் பாரத தாயுடைய திருவடியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கடற்கரைக்கு வர்றார். நான் இதை வரவேற்கிறேன். ஒரு தனி மனிதன் தியானம் செய்கிறார். அவருக்கான செயல் திட்டத்தை, அவருக்கான உள்ளாய்வு மேற்கொள்ள மன ரீதியாக சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட அது ஒரு விஷயம். இங்க தியானம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை எதிர்க்குது காங்கிரஸ் தலைவர். ஏன்னு எதிர்க்கிறீங்க? வேணும்னா தம்பி ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ் காந்தியை நினைவிடத்து தியானம் இருக்க சொல்லுங்க, 3 நாள் இருக்க சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துல காங்கிரஸ் இப்படி எல்லாம் பண்றது மக்கள்கிட்ட வெறுப்பாக்கும். ஆனா ஒரு பயம் இருக்கும். கடந்த தேர்தலில் இமயமலையில எதிர்த்தோம்னா ஒரு குழுங்கு காரணமா இருக்கலாம். இப்ப கன்னியாகுமரியில எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாள் முழுக்க மோடி அலை வீசுது. ஓஹோ, கன்னியாகுமரி கடல் அலை கூட மோடி அலையா மாறிடுங்கிற பயம். அதான் காங்கிரஸ் எதிர்ப்பதற்கான காரணமா நான் நினைக்கிறேன்.